மக்கள் மத்தியில் ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வந்தால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. இதை விஞ்ஞான ரீதியாக கூட சிலர் சொல்லுவாங்க. ஒரு நச்சுக்கதிர் அந்த கிரகண நேரத்தில் வெளியாகுது அப்படி என்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு இன்டர்நெட்டில் போயோ இது விஞ்ஞான ரீதியாக ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஏதாவது தகவல் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அது சம்மந்தமாக நம்ம நிறைய தேடி பார்த்துட்டு தான் இந்த உரையை நடத்துகிறோம். அப்படி எந்த ஒரு நச்சுக்கதிர்களும் எந்த ஒரு தாக்கத்தை உண்டாக்கினதாகவும் நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. அதில் எந்த தப்புமே கிடையாது. இஸ்லாம் அப்படி அதை சொல்லவும் இல்லை. எனவே அது ஒரு மூட நம்பிக்கை. ரெண்டாவது, அந்த கர்ப்பிணி பெண்கள் மீன் அறுத்தாங்கன்னு சொன்னால், மீனை வெட்டினா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையினுடைய உடம்புகள் வெட்டப்பட்டு அங்கவீனங்களாக பிறக்கும். அந்த நேரத்தில் அவங்க மீனை வெட்டக்கூடாது, அப்படி கிணத்தை மூடி வைக்கணும் அப்படின்றலாம் சொல்லுவாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா கிணத்தை மூடலாம், குளத்தை மூடலாமா? குளத்து தண்ணியை நிறைய பேர் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கிரகண தொழுகையை நாங்கள் நிறைவேற்றணுமே தவிர வேறு கிணத்தை மூடுறது, கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது, இதை நாங்கள் காய்கறியெல்லாம் வெட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.